இருக்கும். அப்படிங்கும்போது அதுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கறதுக்காக தான் அந்த காலத்தில் அந்த விரதம்ங்கிறதே வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது அதையும் வந்து நம்ம இப்போ கடைபிடிச்சதுன்னா நம்ம உடம்புக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லதாக தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம சங்கீதா சிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எஃப்எம் சமையல் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம பானு சிஸ்டரை பார்த்து நம்ம சங்கீதா சிஸ்டர் கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம தங்கம் சிஸ்டர் வந்திருக்காங்க. ஹாய் சிஸ்டர், வணக்கம், லைக் போட்டாச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே சிஸ்டர், இன்றைக்கி என்ன, இன்றைக்கி டைம் ஆயிடுச்சு தங்கம் சிஸ்டர். ஓகே, ஒர்க் எதுவும் இருந்ததா, முடிச்சுட்டு இப்போ தான் வந்தீங்களா? 2 நாள் ஒரே மாதிரியாக இருக்கும், பிறகு பழக்கமாகிவிடும். ஓகே 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 சிஸ்டர், கண்டிப்பாக. அது வந்து ஃபஸ்ட்டு என்றைக்குமே ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும், அதுக்கப்புறம் போக போக சரியாயிடும். ஓகே ஓகே சிஸ்டர். இப்போ வந்து நம்ம தங்கம் சிஸ்டர் வந்து காஃபி குடிச்சாச்சா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம் சிஸ்டர், இப்போ தான் காஃபியெல்லாம் குடிச்சிட்டு வந்தேன். ஏன்னா இது இப்போ கொஞ்சம் மழை இருக்கிறதுனால அவ்வளோதுக்கு ஜூஸ் ஒன்றும் போடுறதில்ல. இல்லைன்னா இத்தனை நாளும் வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்கும், ஜூஸ் தான் போட்டு குடிச்சிக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் கிளைமேட் வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்கிறதுனால சரி காஃபியை போட்டு குடிப்போமேன்னு குடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம பானு சிஸ்டர் வந்து தங்கம் சகோ நலமாக டின்னர் ரெடியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே தங்கம் சிஸ்டர், உங்ககிட்ட தான் கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே பானு சிஸ்டர், நீங்கள் எப்படி வீட்டில் வந்து சும்மா தான் இருக்கீங்களா, ஏதாவது இல்லைன்னா ஒர்க் பண்ணுவீங்களா? அதாவது வீட்டிலே கைத்தொழில் மாதிரி டெய்லரிங் இல்லை வேறு ஏதாவது அந்த மாதிரி பண்ணுவீங்களா, இல்லைன்னா சும்மா நார்மலாக உங்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃப் தானா? இப்போ நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் தான். நமக்கு வந்து வேறு என்ன தெரியும், இந்த ஒரு வீடியோ எடுத்து போடுவேன். இப்போ யூடியூப்னு சேனல் ஆரம்பிச்சிருக்கிற இது மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. மேரேஜுக்கு முன்னக்கட்டியாவது வந்து நான் டியூஷன்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ மேரேஜுக்கு அப்புறம் அந்த மாதிரி எதுவுமே செய்யலை. இப்போ தான் அந்த 3 இயர்ஸாக யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருக்கேன். மற்றபடி வந்து நானும் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். நீங்கள் என்ன, அதாவது ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, இல்லைன்னா வீட்டில் இருந்தே டெய்லரிங் அந்த மாதிரி ஏதாவது கைத்தொழில் எதுவும் நீங்கள் செய்வீங்களா? ஏன்னா எங்கள் ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் எல்லார் வீடுகளையுமே பெரும்பாலும் வந்து பீடி சுற்றுவாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு வருமானம் வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு இதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூ கட்டி கொடுப்பாங்க. எங்கள் ஊர்லேருந்து வந்து நிறைய பூ வாங்கிட்டு போய் கேரளாவுக்கு வந்து கொடுப்பாங்க. அதனால் பூக்கடைகள்லேருந்து பூ கொண்டு வந்து வீடுதோறும் வந்து போடுவாங்க. அதை வந்து அவங்க வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து ஒரு 2-3 மணி நேரத்திலே கட்டி கொடுத்துருவாங்க. எவ்வளோ பூ கொடுக்காங்களோ அதுக்கு இவ்வளோன்னு ஒரு ரேட்டு பேசி கொடுத்துருவாங்க. ஆமாம், அந்த மாதிரி கைத்தொழிலும் இங்கே உள்ளவங்க செய்வாங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா டெய்லரிங், அதுவும் வந்து லேடிஸ்க்கு ஒரு பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக அதுதான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய லேடிஸ்க்கு கை கொடுக்குற ஒரு கைத்தொழில்னால் அதுதான். எப்போதுமே வந்து அது வந்து அழியவே அழியாது. என்றைக்கினாலும் ப்ளவுஸு வந்து லேடிஸ்க்கு கண்டிப்பாக தைச்சி போடக்கூடியது தான். அதனால் அந்த தொழில் வந்து உண்மையிலேயே லேடிஸ்க்கு வந்து ஒரு நல்ல தொழிலாக இருக்கும். இப்போ வந்து நம்ம தங்கம் சிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நைட்டுக்கு வந்து கம்பு கூழு தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓஹோ, அவங்க வீட்டில் இன்றைக்கி வந்து கம்பங்கூழு வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. ஓகே ஓகே, எல்லோரும் வந்து சொல்லுதாங்க கம்பங்கூழ்லாம் நல்லது அப்படின்னா. ஆனால் இதுவரை நான் இன்னும் சாப்பிட்டு பார்க்கல, எனக்கு அது எப்படி இருக்குன்னு கூட டேஸ்ட்டு வந்து தெரியலை. ராகி வச்சு ராகி தோசை இட்லி இந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ராகி கூழு கூட குடிச்சிருக்கேன். ஆனால் அந்த கூழுங்கிறத நான் இதுவரை செஞ்சது கிடையாது, குடிச்சும் பார்த்ததில்லை. நானும் வந்து ஒரு ட்ரிப்பு ட்ரை பண்ணி பார்க்கணும், எப்படி இருக்குதுன்னு தெரியலை. ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் வயிற்றுக்கு ஒத்துக்கிடாத மாதிரி தான் இருக்கும், அப்புறம் போக போக பழகிரும். ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம தங்கம் சிஸ்டர் வந்து எஃப்எம் சிஸ்டர் உங்கள் வீட்டில் என்ன டின்னர் அப்படின்னு நம்ம பானு சிஸ்டர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே சிஸ்டர். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூ கட்டுறது வந்து உண்மையிலே வந்து லேடிஸ்க்கு வந்து ஒரு நல்ல இது. எங்கள் ஊர்களில் வந்து அந்த இது வந்து எல்லாருமே செய்வாங்க. ஏன்னா இங்கே வந்து நிறைய பூக்கடைகள் இருக்குது. அவங்க வந்து நம்மளை மாதிரி ஆளுக்கிட்ட கெட்ட கொடுத்துட்டு அவங்க வந்து கேரளாவுக்கு வந்து அதை கொண்டு போய் கொடுத்துடுவாங்க. அதனால் அதை வந்து லேடிஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு தொழில் மாதிரி இங்கே உள்ளவங்களுக்கு இருக்கும். இப்போ வந்து நம்ம மைண்ட் செட் கோச் தமிழ் அவங்க வந்திருக்காங்க. சிஸ்டர் குட் மார்னிங்னு சொல்லியிருக்காங்க. குட் ஈவினிங் ப்ரோ, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? உங்களை வந்து ரொம்ப நாளாக பார்க்கவே முடியலை நம்ம லைவில், இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக ஓகே, உங்களுடைய சேனல்லாம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கா? ஓகே ஓகே ப்ரோ, ஓகே ஓகே. கண்டிப்பாக நான் வந்து முடிஞ்ச வரை உங்களோட காலையில் இன்ச்ச உடனே உங்களுடைய அந்த ஒரு போஸ்ட்டை வந்து எப்போதுமே நான் பார்த்துடுவேன்.
ஒரு சில நேரம் தான் பார்க்க முடியும்.